விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக வேட்பாளர் முன்னிலை வகிக்கிறார். அதனை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை வகிக்கிறார். திருவண்ணாமலை, தென்காசியை தொடர்ந்து தற்போது விழுப்புர நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. முதல் சுற்றில் வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக வேட்பாளர் முன்னிலை வகிக்கக்கூடிய செய்திகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மொத்தம் 3 இடங்களில் முதலாவதாக திருவண்ணாமலை, அடுத்தது தென்காசி, தற்போது விழுப்புரத்திலும் அதிமுக வேட்பாளர் ஜே பாக்கியராஜ் தற்போது முன்னிலை வகிக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரத்தை நாம் பார்த்து வருகிறோம். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் அவர்கள் தற்போது முன்னிலை வகிக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரத்தை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் திருவண்ணாமலை, தென்காசியை தொடர்ந்து தற்போது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் அதிமுக வேட்பாளர் ஜே பாக்கியராஜ் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரத்தை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் மொத்தம் 3 இடங்கள், அதாவது திருவண்ணாமலையில் கலியபெருமாள் மற்றும் அதனைத் தொடர்ந்து தென்காசியில் அதிமுக கூட்டணி கட்சி புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி முன்னிலை வகித்த செய்திகளை நாம் இதற்கு முன்பாக பார்த்தோம். தற்போது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் அதிமுக வேட்பாளர் ஜே பாக்கியராஜ் முன்னிலை வகிக்கக்கூடிய முன்னிலை நிலவரத்தை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். காலை 8 மணிக்கு தொடங்கிய தபால் வாக்கில் திருவண்ணாமலை மற்றும் தென்காசியினுடைய அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர் என 2 இடங்களில் அதிமுக முன்னிலை வகித்தது. அதன்படி திருவண்ணாமலையில் கலியபெருமாள் அதிமுக வேட்பாளர் அவர் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து தென்காசியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜே பாக்கியராஜ் முன்னிலை வகிக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம். இது தமிழகம் முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலே தபால் வாக்குகள் சரியாக 8 மணிக்கு தொடங்கப்பட்டு 8:30 மணி அளவிலே பல்வேறு இடங்களில் நிறைவடைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான அந்த வாக்குகள் எண்ணக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் தபால் வாக்குகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய வேட்பாளர் கலியபெருமாள் தபால் வாக்குகளிலே முன்னிலை இருப்பதாக அங்கு இருக்க நம்முடைய செய்தியாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தபால் வாக்குகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஈரோட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டு இன்றைக்கு ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் தபால் வாக்குகளிலே முன்னிலையில் இருக்கிறார்கள். அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் பாக்கியராஜ், கரூரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தங்கவேல் ஆகியோர் இந்த தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர்கள் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த தபால் வாக்குகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் திருவண்ணாமலை, தென்காசி, ஈரோடு, விழுப்புரம், கரூர் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளிலே முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். ஒவ்வொரு இந்த தபால் வாக்குகளை தொடர்ந்து தற்போது இந்த வாக்குப்பெட்டியில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவான அந்த எண்ணிக்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலே எந்தெந்த தொகுதிகளில் முதல் சுற்று முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்படவிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் யார் யார் இருக்கிறார்கள், குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய வேட்பாளர்கள் களத்திலே எவ்வளவு வாக்குகளை ஒவ்வொரு சுற்றிலும் பெறுகிறார்கள் என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை
தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். அதுபோன்று அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர்களும் கள நிலவரங்களை துல்லியமாக ஒவ்வொரு மணி நேரங்களுக்கும் அந்த முடிவுகளை கொடுப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் தபால் வாக்குகளில் குறிப்பாக 5 நாடாளுமன்ற தொகுதியிலே தற்போது வரை முன்னிலையில் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அதனை உறுதி செய்திருக்கிறார்கள். இது மொத்தமாக எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறது, அதற்கான முடிவுகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் அதற்கான இறுதி முடிவை அறிவிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக 30% தபால் வாக்குகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிராகரிக்கப்பட்டிருப்பதாக, செல்லாதவையாக இருப்பதாக, குறிப்பாக முறையான கையெழுத்துக்கள் இல்லாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் அளிக்கக்கூடிய இந்த தபால் வாக்குகளிலே எப்படி இது போன்ற ஒரு குளறுபடி நடக்கிறது, இதற்கு முறையான பயிற்சிகளை எல்லாம் அளிக்காததே காரணமா, அல்லது பயிற்சியில் இவர்கள் பங்கேற்காதது காரணமா, அல்லது வேண்டுமென்றே இது போன்று செய்திருக்கிறார்களா என்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கு 8501 தபால் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இந்த ஒவ்வொரு மேசையிலும் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற பொழுது சுமார் 30% வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் எந்த நிலைமையில் அரசு ஊழியர்களே வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு 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 கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கான விடையும் மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடியதாகவே பார்க்க முடிகிறது. செல்லாத வாக்குகளாக அளிக்கக்கூடிய அளவில் அரசு அதிகாரிகளே இருக்கிறார்கள். இவர்கள் தான் தேர்தல் களத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களாகவும் அலுவலராகவும் இருக்கிறார்கள். அப்படி என்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான அங்கே ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அந்த வாக்கு பதிவு நடைபெறக்கூடிய இடங்களில் இவர்கள் எப்படிப்பட்ட தங்களுடைய பணி ஆளுமைகள் எல்லாம் இருக்கும் என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையங்களில் பல்வேறு கட்ட பிரச்சனைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எல்லாம் சென்னை ராணிமேரி கல்லூரியிலே எண்ணப்படுகிறது. அந்த பகுதியிலே மின் வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராணிமேரி கல்லூரி பகுதியில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் அறையெல்லாம் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே என்ன சொல்லி இருக்கிறது என்றால், நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய பகுதிகளிலே எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல், எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் மின்சாரம் முழுமையாக வழங்க வேண்டும், அதனை தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே வழக்கம் போல தொடர்ச்சியாக தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு என்பது ஒவ்வொரு நேரங்களிலும், குறிப்பாக இரவு நேரங்களிலும் இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடங்களில் கூட இது போன்ற ஒரு சோதனைகளான ஒரு நிலையை இந்த அரசு மின்சாரத்துறை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோல் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 8 மணி அளவில் கூட வாக்கு எண்ணிக்கை துவங்கும் என்ற நிலையில் இருந்த நிலையில் தபால் வாக்குகள் அவருடைய அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அறையில் மின் தடை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய பணியில் மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிர்வாக குளறுபடிகள், மின்சாரத்துறையினுடைய அலட்சியம் என்பது தொடர்ந்து இருக்கிறது. இது போன்று ஒரு அரசு ஒரு மின்சாரத்துறை இருந்தால், அந்த பகுதியில் மின்வெட்டு ஏற்படுத்தினால், இல்ல திட்டமிட்டு இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டால் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கும் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் தான் தற்போது வரை இந்த பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. எப்போதுமே தேர்தல் ஆணையத்துடைய அந்த நடைமுறைகளை பின்பற்றும்படி இப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் அவர்கள் தான் எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் முறையாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. எங்கும் மின்வெட்டு ஏற்படுத்தக்கூடாது, அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த மையங்களில் முழுமையாக மின்சாரம் கொடுப்பதை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மின்சாரத்துறை, தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது வடசென்னை, தருமபுரி போன்ற பகுதிகளில் காலையிலேயே ஒரு மின்வெட்டு ஏற்படுகிறது என்றால், இன்னும் முழுக்க இந்த நாள் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த மையங்களில் எது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தாமல் இந்த அரசு, குறிப்பாக ஒரு வாக்கு எண்ணிக்கை, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுடைய தீர்ப்பை நாம் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கூட ஒரு மின்வெட்டை ஏற்படுத்துவது, தற்போது மின்வெட்டு என்பது அதிகமாக ஒரு தேவையில்லாத ஒரு நேரம்தான். பல்வேறு மாவட்டங்களில் தமிழகத்தில் மழை பெய்திருக்கிறது. மழையின் தாக்கத்தின் காரணமாக மின் தேவை என்பது குறைந்திருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்திலேயே இங்கு மின்வெட்டு ஏற்படுகிறது என்றால் எந்த நிலையை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படிப்பட்ட பட்சத்தில் தற்போது பல்வேறு பகுதிகளில் இந்த அதிகாரிகள் செய்தியாளர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய தகவல் மதுரை, அதே போன்ற விழுப்புரம், பல்வேறு இடங்களில் ஊடகவியலாளர்களை மிரட்டுவது, முகவர்கள் அங்கீகாரம் பெற்ற அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய முகவர்களை மிரட்டுவது, அங்கே செல்லக்கூடாது என்பது, தங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றால், தங்களுக்கு ஆதரவானவர்கள் என்றால் அங்கே உள்ளே அனுமதிப்பது போன்றவைகள் எல்லாம்
இது எது போன்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற நிலை இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கையினுடைய பிரதிபலிப்பு என்பது ஆளும் கட்சியினுடைய கைப்பாவையாக காவல்துறை மற்றும் அதிகாரிகள் எல்லாம் ஈடுபடக்கூடாது. ஒரு நேர்மையான முறையில் தேர்தலை சந்திக்க வாக்கு எண்ணிக்கையை நாம் கொண்டு செல்வதற்கான பணியை உறுதி செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. முதல் சுற்று ஒவ்வொரு இடங்களிலும் முதல் சுற்றினுடைய முடிவுகள் இன்னும் சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அது இது போன்ற நிலையில் இருக்கிறது என்கிற ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் பார்க்கிற போது தற்போதைய அளவில் ஒவ்வொரு பகுதியிலும் முன்னிலை நிலவரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 542 ஒரு தொகுதி அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் குஜராத்தில் மொத்த 542 தொகுதிகளுக்கான இந்த வேட்பாளர்கள் எந்தெந்த இடங்களில் முன்னிலை இருக்கிறார்கள் என்கிற அந்த மொத்த விவரங்களும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயகத்தினுடைய இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு, யார் முன்னிலையில் இருக்கிறார்கள், யார் அடுத்த கட்டமாக மத்தியிலே பிரதமராக போகிறார்கள், ஆட்சியை அரியணையில் அவர்கள் ஏறப் போகிறார்கள் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கேள்விகளோடு தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய ஒவ்வொரு சுற்று முடிவுகளை நோக்கி அடுத்து நாம் செல்லவிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களிலே ஒவ்வொரு சுற்றினுடைய முடிவுகள் வெளியிடப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனுடைய அடிப்படையில் எந்தெந்த இடங்களில் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் என்பது நமக்கு கூடுதல் தகவலாக இருக்கும். ஜெயக்குமார், ராமநாதபுரத்தில் 8000க்கும் மேற்பட்ட வாக்குகள் தபால் வாக்குகளாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் பெரும்பான்மையான வாக்குகள் செல்லாத வாக்குகளாக நிராகரிக்கப்பட்டிருப்பதாக கூறினீர்கள். அதற்கு காரணம் என்ன ஜெயக்குமார்? அதாவது அரசு ஊழியர்களுடைய கவனக்குறைவு, அரசு ஊழியர்களுடைய அலட்சியத்தின் காரணமாகத்தான் இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் 8501 தபால் வாக்குகள் இருக்கிறது. அந்த மூடி முத்திரையிடப்பட்ட அந்த உரைகளில் இருந்து அந்த வாக்குகளை எல்லாம் மேஜையில் வைக்கப்பட்டு எண்ணிக்கையானது நடைபெற்ற போது பிரித்து பார்க்கிற போது பல வாக்குகளின் முறையான கையொப்பமே இல்லாமல் இருக்கிறது. மூத்த குடிமக்கள் வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய அந்த கையொப்பம் பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அந்த வாக்குகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நிராகரிக்கப்பட்ட வாக்குகளுடைய சதவீதம் 30% வாக்குகள் நிராகரிக்கப்பட்டவை, செல்லாதவைகளாக கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் முறையான கையெழுத்து அந்த இடங்களிலே இல்லை என்று கூறப்படுகிறது. அப்படி என்றால் இந்த தபால் வாக்குகளை பெற்றவர்கள், தபால் வாக்குகளை அளித்தவர்கள் எது மாதிரியான மனநிலையில் எதற்காக இப்படி அளித்தார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அரசு ஊழியர்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் ஏன் முறையாக கையெழுத்து போடவில்லை, அல்லது அந்த வாக்கை செல்லாத வாக்காக அளிக்க வேண்டும் என்று விரும்பினார்களா, அல்லது ஏன் வேறு யாராவது இருக்கக்கூடிய கோபத்தின் வெளிப்பாடாக ஆளுகிற அரசின் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக வேறு வழி இல்லாமல் இப்படி செய்தார்களா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இது மொத்தமாக இந்த வாக்குகளுடைய முடிவு, அதாவது தபால் வாக்குகள் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன, அதில் எவ்வளவு வாக்குகள் செல்லத்தக்கவை செல்லாதவை என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற போது இது முழுமையாக எந்த குறைபாடு எங்கே நடந்திருக்கிறது என்கிற அந்த பல்வேறு உண்மைகள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அரசு ஊழியர்கள் அதிகப்படியான தபால் வாக்குகளை அளிக்கக்கூடியவர்களாக தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த தபால் வாக்கு, அந்த வாக்குகள் எல்லாம் முறையாக அவர்கள் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இடத்திலே அவர்கள்தான் அலுவலர்களாக இருக்கிறார்கள். அங்கு வாக்காளர்கள் சாதாரண பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள், விவசாய மக்கள், தொழிலாளர்கள் என பல தரப்பு மக்கள் வாக்களிக்க வருகிறார்கள். அப்படி வருகிற போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்கள், இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய, இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய அந்த வாக்கை முழுமையாக செல்லத்தக்க வாக்காக அவர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கான ஒரு தெளிவு பெற்றவர்களாக இவர்கள் இருந்தால் மட்டுமே தேர்தலில் பதிவாகக்கூடிய வாக்குகளும் அதை நோக்கித்தான் இருக்கும். அங்கேயும் இவர்கள் இது போன்ற ஒரு குழப்பத்தில் செய்திருந்தால் இது என்ன மாதிரியான பின்விளைவுகளை நமக்கு இந்த தேர்தலுடைய முடிவுகள் தரும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே ஒரு மாவட்டத்தில் அங்கு பதிவான 7501 வாக்குகளில் 30% வாக்குகள் ஏறக்குறைய செல்லாத வாக்குகளாக இருக்கிறது என்றால் இந்த அங்கு வாக்களித்தக்கூடிய அந்த நடைமுறை, அணுகுமுறை, புரிதல் எப்படி இருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அதன் பின்னால் பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கிறது. இதற்கான முடிவுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகே நமக்கு முழுமையாக தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று மற்ற நாடாளுமன்ற தொகுதியில் எவ்வளவு குளறுபடிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பதை இந்த தேர்தல் முடிவுகளோடு அதை ஒட்டித்தான் அதை நம்ம பார்க்க முடியும். இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.